நமக்கெல்லாம் தெரியும், நேற்று முந்தநாள் இந்த ஓரிரு நாட்களாக கடுமையான ஒரு சர்ச்சையும் பரபரப்பும் சவுதி அரேபியாவுக்கும் யுஏஇக்கும் இடையில நிகழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் யுஏஇக்கு கடுமையான எச்சரிக்கையை சவுதி அரேபியா விடுத்திருந்தாங்க. வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ள யமன்ல இருந்து யுஏஇ வெளியேறணும்னு சொல்லி சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற யமனுடைய ஆளும் ஜனாதிபதி கவுன்சில் அறிவித்திருந்த நிலையில உடனடியாக யுஏஇ நாட்டை விட்டு வெளியேறுவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. 24 மணி நேரங்களுக்குள்ள யமன்ல இருந்து யுஏஇ வெளியேறும் என்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. யமன்ல இருக்கக்கூடிய எஸ்டிசி என்கிற குழுவுக்கு ஆதரவாகத்தான் யுஏஇ முழுமையாக செயல்பட்டு வருகிறது. எனவே இனிமேல் எஸ்டிசிக்கு எந்த ஆயுதங்களையும் பண உதவிகளையும் செய்யக்கூடாது என்பதையும் சவுதி அரேபியா தெளிவாக செவ்வாய்க்கிழமை அவர்களுடைய கேபினட் கூடிய நேரத்தில் மன்னர் சல்மானுடைய தலைமையில் முடிவாகவே எடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய சகோதர நாடாக இருக்கக்கூடிய யுஏஇக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டு விட்டது என்பதையும் மிக தெளிவாக சவுதி அரேபியா சொல்லி இருக்கிறது. எனவே யுஏஇ உடனடியாக யமன்ல எல்லா பகுதிகளிலிருந்தும் தன்னுடைய போர்சஸை வெளியே எடுத்துடணும். அங்கே எந்த போர்சஸையும் அவங்க வைக்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த விதமான உதவிகளையும் அவங்க செய்யக்கூடாது என்பதைத்தான் மிக தெளிவாக சவுதி அரேபியா எச்சரிக்கையாக விடுத்தது மட்டுமல்லாமல் ஒரு ரெட் லைனாகவும் அதை காட்சிப்படுத்தினார்கள். மீறி அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் அது ஒரு ரெட் லைனாக இருக்கும். அதனால தான் சவுதி அரேபியா எல்லாவற்றையும் முந்திக் கொண்டு போய் யுஏஇனுடைய 2 கப்பல்களையே அடிச்சு நொறுக்கினாங்க. மொத்தமாக அந்த கப்பல் அழிக்கப்பட்ட நிலையில தான் தாங்கள் பின்வாங்க தயாராக இருக்கிறோம், 24 மணி நேரங்களுக்குள்ளாக நாங்கள் யமனை விட்டு மொத்தமாக வெளியேறுகிறோம் என்கிற செய்திகளை யுஏஇ உடனடியாக அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த 2 கப்பல்களுக்கும் உள்ள 80க்கு மேற்பட்ட வாகனங்கள், இராணுவ வெஹிக்கிளும் அதே போன்று ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் இருந்ததாகவும் அவற்றைத்தான் சவுதி அரேபியா தாக்கி அளித்திருக்கிறது என்கிற செய்திகளும் தற்போது சவுதி அரேபியாவால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் உண்மையிலேயே அந்த யமன்ல எந்தெந்த பகுதியை யார் கையிலே வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்க இந்த புகைப்படத்தில் முதல்ல பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா இந்த கலர்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி எல்லாமே சனா உள்ளிட்ட யமனுடைய தலைநகர் சனா உள்ளிட்ட பகுதிகளை ஹூத்திஸ் கையில் வச்சிருக்கிறாங்க. ஹூத்திஸ் கையில் வைத்திருக்கக்கூடிய பகுதிகள் தான் இது எல்லாமே. இந்த பகுதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த ஒரு சிறிய பகுதி ஒன்று இருக்கு பாருங்க, இந்த கேப்ல ஒரு சின்ன பகுதி இருக்குது. இந்த பகுதி சர்வதேச, அதாவது ஹவுத்திஸ் கண்ட்ரோல் இல்லாம அந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நேஷனல் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல்டு ஏரியான்னு தான் இதை சொல்லுவாங்க. அதாவது